பிள்ளையே, என்னை மறந்து விட்டீர்களா அப்பா என்று நீ உன் மனதிற்குள் கேட்ட அந்த நிமிடத்தை நான் பார்த்தேன். பதில்கள் வராததால் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ நினைத்த அந்த இரவுகளையும் நான் பார்த்தேன். உன் கண்களில் கண்ணீர் இருந்தும், உன் உதடுகளில் ஜெபம் இருந்தும், உன் இதயத்தில் மட்டும் ஒரு கேள்வி இருந்தது. இன்னும் எவ்வளவு நாள்? பிள்ளையே, அதற்குத்தான் இன்று நான் உனக்கு பதில் சொல்ல வருகிறேன். பிள்ளையே, இன்று நான் சொல்லப்போகும் வார்த்தையின் முடிவில் நீ காத்திருந்தது வீணாகவில்லை என்பதற்கான காரணத்தை புரிந்து கொள்வாய். நீ ஏன் இவ்வளவு நாள் இந்த பாதையில் நடத்தப்பட்டாய் என்பதையும் புரிந்து கொள்வாய். நான் உனக்காக வைத்திருக்கும் நன்மை நீ நினைப்பதை விட நெருக்கத்தில் இருக்கிறது என்பதையும் உணர்வாய். நான் உன்னை மறந்துவிடவில்லை. நீ நினைப்பதை விட அதிகமாக நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ பார்க்கிறதை விட அதிகமாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நீ அறிந்ததை விட அதிகமாக நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, நீ பல நாட்களாக ஒரு சோர்வோடு வாழ்கிறாய். உடலின் சோர்வு மட்டுமல்ல, இதயத்தின் சோர்வு, காத்திருப்பின் சோர்வு, ஒவ்வொரு நாளும் அதே கேள்வியை சுமந்து கொண்டிருக்கும் சோர்வு. காலை எழுந்ததும் அதே சிந்தனை, இரவு படுத்ததும் அதே சிந்தனை, மக்களோடு பேசும்போதும் அதே சிந்தனை, தனியாக இருக்கும் நேரத்திலும் அதே சிந்தனை. பிள்ளையே, உனக்கே சில நேரங்களில் பயமாக இருக்கிறது. நான் இவ்வளவு யோசிப்பது ஏன்? நான் இவ்வளவு கவலைப்படுவது ஏன் என்று. ஆனால் நான் உன்னை குற்றப்படுத்தவில்லை. ஏனென்றால் நீ சுமந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை எனக்கு தெரியும். உன் பொறுப்புகள் எனக்கு தெரியும். உன் கண்ணீரின் காரணம் எனக்கு தெரியும். உன் அமைதியின் பின்னால் இருக்கும் வலி எனக்கு தெரியும். பிள்ளையே, நீ என்னிடம் பலமுறை கேட்டிருக்கிறாய், அப்பா, நான் ஜெபிக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், நான் நம்பிக்கையை விடவில்லை, அப்படி இருக்க இன்னும் ஏன் தாமதம் என்று. பிள்ளையே, அந்த கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். உன் கண்ணீரோடு கேட்டதையும் கேட்டிருக்கிறேன். உன் அமைதியோடு கேட்டதையும் கேட்டிருக்கிறேன். உன் உடைந்த இதயத்தோடு கேட்டதையும் கேட்டிருக்கிறேன். அதனால்தான் இன்று நான் சொல்கிறேன், நான் தாமதிக்கல, நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நீ காத்திருப்பது ஒரு பதிலுக்காக, ஆனா நான் ஆயத்தப்படுத்துவது ஒரு ஆசீர்வாதத்திற்காக. பிள்ளையே, சில நேரங்களில் நீ ஒரு கதவு திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறாய். ஆனா அந்த கதவுக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். அதனால்தான் சில கதவுகள் தாமதமாக திறக்கிறது, சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக வருகிறது, சில பதில்கள் தாமதமாக கிடைக்கிறது. ஏனென்றால் அவை வரும்போது நிலைத்திருக்க வேண்டும். அவை வரும்போது உன்னை உடைக்காமல் இருக்க வேண்டும். அவை வரும்போது உனக்கு நன்மையாக இருக்க வேண்டும். பிள்ளையே, நீ இன்று பார்க்கிற அமைதி எதுவும் நடக்கவில்லை என்பதற்கான அடையாளம் அல்ல. ஒரு விதை மண்ணுக்குள் இருக்கும்போது வெளியே எதுவும் தெரியாது, ஆனால் உள்ளே வேர்கள் உருவாகி கொண்டிருக்கும். அதுபோல உன் வாழ்க்கையிலும் நீ பார்க்காத இடங்களில் நான் வேர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நாளை நிற்கப் போகும் ஆசீர்வாதத்தின் வேர்களை, நாளை திறக்கப் போகும் கதவின் வேர்களை, நாளை உன்னை சந்தோஷப்படுத்தப் போகும் பதிலின் வேர்களை. பிள்ளையே, உன் வீட்டை பற்றி நீ கவலைப்படுகிறாய். எல்லாம் சரியாக இருக்குமா என்று கவலைப்படுகிறாய். உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் எதிர்காலத்திற்காக நீ அமைதியாக கவலைப்படுகிறாய். யாரிடமும் சொல்லாமல் உன் இதயத்திற்குள் மட்டும் சுமந்து கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, அந்த கவலையும் எனக்கு தெரியும். நீ பேசாத ஜபங்களோ எனக்கு தெரியும். நீ சொல்லாத கண்ணீரோ எனக்கு தெரியும். நீ வலிமையா இருக்க முயற்சிக்கிறா, ஆனா சில நேரங்களை உனக்கும் தாங்க முடியாம போகிறது. அந்த தருணங்களிலும் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, இன்னொரு உண்மையை உனக்கு சொல்லட்டுமா? நீ இன்று இல்லாததை பற்றியே அதிகமா யோசிக்கிறா, ஆனா நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்ததை மறந்து விட்டா. ஒரு காலத்தை இன்று உன்னிடம் இருப்பதற்காகத்தான் நீ காத்திருந்தா. இன்று உன்னிடம் இருப்பதற்காகத்தான் நீ ஜெபித்தா. இன்று உன்னிடம் இருப்பதற்காகத்தான் நீ கண்ணீர் விட்டா. ஆனா அது கிடைத்த பிறகு அதை சாதாரணமா எடுத்துக்கொண்டா. பிள்ளையே, நான் ஏற்கனவே உன்னை எத்தனை முறை நடத்தி வந்தேன் என்று நினைத்துப்பார். நீ முடிந்து விட்டது என்று நினைத்த நேரங்கள் இருந்தது, ஆனா நான் உன்னை அங்கிருந்து நடத்தி வந்தேன். நீ உடைந்து விட்டேன் என்று நினைத்த நேரங்கள் இருந்தது, ஆனா நான் உன்னை தாங்கினேன்.
நீ தனியா இருக்கிறேன் என்று நினைத்த நேரங்கள் இருந்தது. ஆனா நான் உன் அருகில்தான் இருந்தேன். பிள்ளையே, அப்போது உன்னை விட்டுவிடாத நான் இப்போது உன்னை விட்டு விடுவேனா? அப்போது உன்னை மறக்காத நான் இப்போது உன்னை மறந்து விடுவேனா? அப்போது உன் கண்ணீரை பார்த்த நான் இப்போது உன் கண்ணீரை பார்க்காமல் இருப்பேனா? பிள்ளையே, நீ இழந்த சில விஷயங்களை இன்னும் மறக்கவில்லை. ஒரு வாய்ப்பு, ஒரு மனிதர், ஒரு கனவு, ஒரு திட்டம், அவை உன் மனதில் இன்னும் இருக்கின்றன. சில நேரங்களில் அதை நினைத்தாலே உன் இதயம் கனக்கிறது. ஆனால் பிள்ளையே, நீ இழப்பு என்று நினைத்த சில விஷயங்கள் உண்மையில் உன் பாதுகாப்பாக இருந்தது. நான் மூடிய சில கதவுகள் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான். நான் தடுத்த சில பாதைகள் உன்னை தவறிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான். நான் தாமதப்படுத்திய சில பதில்கள் சரியான நேரத்தில் வருவதற்காகத்தான். பிள்ளையே, நீ இன்று அதிகமாக கவலைப்படுவது நாளைய பத்தி தான். என்ன ஆகும்? எப்படி நடக்கும்? என் வாழ்க்கை சரியாகுமா? என் குடும்பம் சரியாகுமா? என் ஜெபம் பதில் பெறுமா? இந்த கேள்விகள் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் பிள்ளையே, நாளைய பற்றி நீ கவலைப்படுவதற்கு முன்பே நான் அங்கே இருக்கிறேன். நீ இன்னும் பார்க்காத நாள்களையும் நான் ஏற்கனவே பார்த்துவிட்டேன். நீ இன்னும் சந்திக்காத சூழ்நிலைகளையும் நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன். அதனால்தான் உன் எதிர்காலம் என் கையில் இருக்கும்போது நீ பயத்தில் வாழ வேண்டிய அவசியமில்லை. பிள்ளையே, நீ இன்று பார்க்காததை நான் பார்க்கிறேன். நீ இன்னும் அறியாத மனிதர்களை நான் பார்க்கிறேன். நீ இன்னும் திறக்காத கதவுகளை நான் பார்க்கிறேன். நீ இன்னும் காணாத ஆசீர்வாதங்களை நான் பார்க்கிறேன். அதனால்தான் நீ பயப்படுகிற அளவுக்கு உன் எதிர்காலம் இருளாக இல்லை. நீ நினைக்கிற அளவுக்கு உன் கதை முடிந்துவிடவில்லை. நான் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, சில நேரங்களில் நீ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடுகிறாய். அவர்களின் வாழ்க்கை முன்னேறுவது போல தெரிகிறது. அவர்களின் கதவுகள் திறப்பது போல தெரிகிறது. அவர்களின் ஆசீர்வாதங்கள் வருவது போல தெரிகிறது. அப்போது உன் இதயம் அமைதியாக கேட்கிறது, ஏன் நான் மட்டும்? பிள்ளையே, உன் கதை வேறு, உன் நேரம் வேறு, உன் பாதை வேறு, உன் அழைப்பு வேறு. அதனால்தான் மற்றவர்களின் நேரத்தை பார்த்து உன் நேரத்தை அளக்காதே. நான் உன்னை மறக்கவில்லை. நான் உன் நேரத்தை தவறவிடவில்லை. நான் உன் ஆசீர்வாதத்தை வேறொருவருக்கு கொடுத்து விடவில்லை. நான் வைத்திருப்பது இன்னும் உனக்காகத்தான் இருக்கிறது. பிள்ளையே, இன்னொரு விஷயத்தை உனக்கு சொல்லட்டுமா? நீ காத்திருக்கிற அந்த பதில் உன் நினைப்பை விட நெருக்கத்தில் இருக்கிறது. அதனால்தான் இந்த நாட்களில் உன் இதயத்தில் ஒரு விளக்கமில்லாத எதிர்பார்ப்பை நான் வைத்திருக்கிறேன். நீ சில நேரங்களில் ஏதோ நல்லது நடக்கப் போகிறது போல இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிறாய். அது வெறும் உணர்வு அல்ல. நான் உனக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் நன்மையின் அறிகுறி அது. பிள்ளையே, இப்போது உன் கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் நீ ஜெபித்த விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே செயல்பட ஆரம்பித்து விட்டேன். பிள்ளையே, ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து, அப்பா, அந்த தாமதத்திற்கும் ஒரு காரணம் இருந்ததே என்று சொல்லப் போகிறாய். அப்பா, அந்த மூடிய கதவும் என்னை காப்பாற்றியதே என்று சொல்லப் போகிறாய். அப்பா, நான் அழுத அந்த நாட்களிலும் நீ என்னோடு இருந்தாயே என்று சொல்லப் போகிறாய். அந்த நாளில் இன்றைய கண்ணீருக்கு அர்த்தம் புரியும். இன்றைய காத்திருப்புக்கு அர்த்தம் புரியும். இன்றைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். பிள்ளையே, இன்று உன்னை அழ வைக்கும் சில விஷயங்கள் நாளை உன்னை சிரிக்க வைக்கும். இன்று உன்னை சோர்வடைய வைக்கும் சில காத்திருப்புகள் நாளை உன் சாட்சியாக மாறும். இன்று உனக்கு பதிலில்லாத சில கேள்விகள் நாளை உன் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயத்தை திறக்கும். அதனால்தான் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், சோர்ந்து போகாதே, கைவிடாதே, நிறுத்திவிடாதே. நீ இத்தனை தூரம் வந்துவிட்டாய், இப்போது விட்டுவிடாதே. பிள்ளையே, உன் கண்ணீர் வீணாகவில்லை. உன் ஜெபம் வீணாகவில்லை. உன் காத்திருப்பு வீணாகவில்லை. உன் விசுவாசம் வீணாகவில்லை. உன் நம்பிக்கை வீணாகவில்லை. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். பிள்ளையே, நீ இன்று பார்க்கிற தாமதம் உன் கதையின் முடிவு அல்ல. நீ இன்று நிற்கும் இடம் உன் ஆசீர்வாதத்தின் முடிவு அல்ல. இன்னும் நான் எழுதாத பக்கங்கள் இருக்கின்றன.
இன்னும் நான் திறக்காத கதவுகள் இருக்கின்றன. இன்னும் நான் உனக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் நன்மைகள் இருக்கின்றன. பிள்ளையே, நீ இன்று காத்திருக்கிறதற்காக அழுகிறாய். ஆனால் ஒரு நாள் அதே விஷயத்திற்காக எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய். ஏனென்றால் நான் உனக்காக வைத்திருப்பது தாமதமான பதில் அல்ல, சரியான நேரத்தில் வரும் பதில். பிள்ளையே, இன்னும் கொஞ்சம் காலம், இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் விசுவாசம். பிறகு நீ காத்திருந்ததை உன் கண்கள் பார்க்கும். நீ ஜெபித்ததை உன் கைகள் தொடும். நீ நம்பியதை உன் வாழ்க்கை சாட்சியாக சொல்லும். ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து, அப்பா, நான் இவ்வளவு நாட்கள் பயந்தது இதற்காகவா என்று ஆச்சரியப்படுவாய். ஏனென்றால் நான் உனக்காக வைத்திருப்பது நீ இழந்ததை விட பெரியது. நான் உனக்காக திறக்கப் போகும் கதவு மூடிய கதவுகளை விட பெரியது. நான் உனக்காக ஆயத்தப்படுத்தும் ஆசீர்வாதம் நீ கற்பனை செய்ததை விட பெரியது. பிள்ளையே, இப்போது உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம், ஆனால் நீண்ட நாட்களுக்கு அது இருக்காது. இப்போது உன் இதயத்தில் கேள்விகள் இருக்கலாம், ஆனால் நீண்ட நாட்களுக்கு அது இருக்காது. இப்போது நீ காத்திருக்கலாம், ஆனால் நீண்ட நாட்களுக்கு அது இருக்காது. ஏனென்றால் நான் உனக்காக நகர்த்தி கொண்டிருக்கும் காரியங்கள் உன் கண்களுக்கு இன்னும் தெரியவில்லை. பிள்ளையே, இன்று இரவு பயத்தை விடு, கவலையை விடு. எப்போது என்ற கேள்வியை கொஞ்ச நேரம் விடு. என் கையை மட்டும் பிடித்துக்கொள். நான் இருக்கிறேன், அதுவே உனக்கு போதும். நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னை விட்டு விலகவில்லை. நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன். பிள்ளையே, இந்த வார்த்தை இன்று உனக்காகத்தான் என்று நீ நம்பினால் கமெண்டில் ஆமென் அப்பா என்று பதிவு செய். அது ஒரு வார்த்தை மட்டுமல்ல, நான் இன்னும் உம்மை நம்புகிறேன் என்ற உன் இதயத்தின் அறிக்கையாக இருக்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.